பிக் பாஸ் காமன் மேன் ஷோவில் இன்றைக்கி எதிர்பாராத அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். உலகமெங்கும் பல மக்கள் பார்க்கக்கூடிய பிக் பாஸ் காமன் மேன் ஷோக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு கண்டஸ்டன்ட் வந்திருந்தாங்க. அவங்க என்ட்ரி கொடுத்த விதமே வந்து உள்ளே இருந்த ஜட்ஜஸுக்கும் இருந்த ஆடியன்ஸுக்கும் பெரிய ஷாக்கிங்கை கொடுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பர்டிகுலர் கண்டஸ்டண்ட்டை ஸ்டேஜுக்கு உள்ளே வரும்போது அணிஞ்சிருந்த ட்ரெஸ் வந்து நைட்டி ட்ரெஸ்ஸை பார்த்த உடனே உள்ளே இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. எடுத்த உடனே முதல் கேள்வியாக கேட்டது, நீங்கள் எதுக்கு இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, இது எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸு, அதே சமயத்தில் இதுதான் என்னுடைய அடையாளம், நான் காமன் மேன் ஷோக்கு தானே வந்திருக்கேன், காமன் மேன்னா நான் இப்படி தான் போட்டிருப்பேன் அப்படின்னு அவங்க தரப்பு பதிலை வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதனால் கன்வின்ஸ் ஆகாத ஜட்ஜஸ் திரும்ப நீங்கள் ஏன் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரியே மடக்கி அதே கொஷினை கேட்டுட்ருக்கவும் இவங்க வந்து நடுவில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பதில் சொன்னாங்க. சில இடத்துல வந்து எமோஷ்னல் ஆகி கொஞ்சம் அமைதியாயிட்டாங்க, திருப்பி பதில் சொன்னாங்க. இப்படி ஆன் அண்ட் ஆஃபாகவே போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஜட்ஜஸ் வந்து இவங்க கூட சேர்ந்து இன்னொரு கண்டஸ்டன்ட் வந்திருந்தாங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் சேர்த்து ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க. நீங்கள் பிக் பாஸில் வரதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னப்போ, அப்போது திவ்யவர்ஷினி அவங்க வாழ்க்கையில் என்ன கோத்ரூ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற சில விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. அப்போ அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, நான் பிக் பாஸ் ஷோக்கு வந்ததுக்கு மெயின் ரீசனே நான் உயிர் வாழ்கிறதுக்காக தான் அப்படின்னு ஒரு பெரிய குண்டு தூக்கி போட்டாங்க. என்னடா இவங்க இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு பார்த்தா, அப்புறம் அதுக்கு பேக்ரவுண்டில் அவங்க சொன்ன ஸ்டோரி என்னென்னா, என்னுடைய அப்பா அம்மா வந்து 2 பேருமே இறந்துட்டாங்க. எனக்குன்னு ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தைய பார்த்துக்கணுன்னா நான் ஸ்டேபிளாக இருக்கணும். நான் வந்து எங்கள் அப்பா அம்மா செத்துட்டதுனால நானும் செத்துடணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருந்தேன். ஆனால் எனக்கு ஒரு குழந்தை இருக்கிறதுனால அந்த குழந்தையை காப்பாற்றணுமே, அதை பார்த்துக்கணுமே அப்படிங்கிறதுக்காக உயிர் வாழணும்னு நினச்சேன். இந்த பிக் பாஸ் ஷோ வந்து எனக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கும். அதே சமயத்தில் நான் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த இந்த ஷோ மூலயமா தெரிஞ்சுக்க முடியும். அதுக்காக தான் நான் பிக் பாஸ் வரேன் அப்படின்னு எமோஷ்னலாகவும் பேசியிருந்தாங்க. அதே சமயத்தில் அவங்க வந்து நைட்டி போட்டுட்டு வந்ததுக்கு ரெக்ரெட்டே பண்ணவே இல்லை. நான் இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருந்தாங்க. இதனால் கடுப்பான ஜட்ஜஸாக இருந்தவங்க திரும்ப அதே கொஷினை கேட்டுகிட்டே இருக்கவும், ஒரு ஸ்டேஜில் வந்து மாயா உங்களுடைய மென்டல் ஹெல்த்தை வந்து கொஞ்சம் சரி பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த ஷோக்கு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னவும் இவங்க வந்து ரொம்ப ஹைப் ஆயிட்டாங்க. வெளியில் வந்து டைரெக்டாக உங்களுக்கு வந்து என்னை செலக்ட் பண்ண விருப்பம் இல்லைனா ரிஜெக்டட்னு சொல்லி அனுப்பிடுங்க, இப்படி வந்து மாற்றி பேச வேணாம் அப்படின்னு திவ்யவர்ஷினி ஒரு பக்கம் கொந்தளிக்க, ஜட்ஜஸில் ஒருத்தரான ஓவியா வந்து டைரெக்டாக எண்ட் ஆஃப் த ஜர்னி கார்டை வந்து தூக்கி காமிச்சிட்டாங்க. வெளியே போயும் இவங்களுக்கு வந்து அந்த ஆதங்கம் குறையவே இல்லை. மாயா வந்து எதுக்கு என்ன மென்டல் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க கண்டிப்பாக என்கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும், இவங்க ஜட்ஜ் பண்ண விதமே சரியில்லை அப்படின்னு தன்னுடைய குற்றச்சாட்டெல்லாம் எடுத்து வச்சாங்க. நானும் தான் சில இடத்துல வந்து தவறாக பேசியிருந்தேன், இருந்தாலும் அவ்வளோ பேர் முன்னாடி அந்த ஸ்டேஜில் நான் வந்து சாரி கேட்டேன். ஆனால் மாயா வந்து கேட்கல, அது எப்படி வந்து நியாயமாகும், அவங்க கேட்டே ஆகணும் அப்படின்னு அவங்களுடைய கருத்தையும் வந்து சொல்லியிருந்தாங்க. அதே சமயத்தில் இன்றைக்கி வந்து 3 பேர் ஷோவில் வந்து டைரெக்டாக ஸ்பாட் குவாலிஃபை ஆகியிருந்தாங்க. அவங்க யார் என்ன மாதிரியான பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஜட்ஜஸை இம்ப்ரெஸ் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் தொடர்ந்து பாருங்கள். தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு யார் வந்து அடுத்த ரவுண்டுக்கு குவாலிஃபை ஆனாங்க, யாரெல்லாம் ஸ்பாட் எலிமினேட் ஆனாங்க, யார் வந்து காத்திருப்பு பட்டியலில் வச்சுருக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிய வரும். இது வரைக்கும் என்னுடைய சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு வரும். வாங்க தொடர்ந்து வீடியோவை பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் 5ல் ஃபஸ்ட்டு குவாலிஃபை ஆனவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பேபி பிரபாகரன். அப்போது ஜட்ஜஸ் உடனே உங்களுக்கு ஏன் பேபி பிரபாகரன் அப்படின்னு பேர் இருக்குது அப்படின்னு கேட்கவும், அவங்க பேர் எப்படி வந்தது அப்படிங்கிறதுக்கான காரணத்தை வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது இனிஷியலாக பேபி ஷாலினி அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. காலப்போக்கில் வந்து அந்த ஷாலினின்றதை கட் பண்ணிவிட்டு பேபின்னு கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா வந்து இப்போ பேபிங்கிறது என்னுடைய அடையாளமான பெயராக மாறிடுச்சு. ஆனால் ஒரு வகையில் பேபின்னு கூப்பிட்றது எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. 36 வயசுலேயும் என்னை வந்து பேபின்னு கூப்பிட்றாங்களே அப்படின்னு ரொம்ப இயல்பான முறையில் அவங்களுடைய எல்லா கருத்துக்களையும் விவாதத்தையும் விமர்சனத்தையும் எடுத்து வச்சுருந்தாங்க. அதே மாதிரி இவங்க ஜட்ஜஸ் கேட்ட எல்லா கேள்விக்குமே பட்டுன்னு ஆன்சர் சொன்னாங்க. அவங்களுடைய ஸ்லாங் ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. எந்த கொஷின் கேட்டாலுமே அது கொஞ்சம் கூட தடுமாற்றம் இல்லாமல் அவங்களுடைய பாணியில் வந்து அவங்க பதிலை சொல்லிட்டு இருந்தாங்க. இதனால் இவங்க தனித்துவமாக இருக்காங்க அப்படின்ற அடிப்படையில் இவங்களை வந்து டைரெக்டாக ஜட்ஜஸ் வந்து பாராட்டி அடுத்த ரவுண்டுக்கு வந்து தேர்வு செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டேஜ்லேயே வந்து இவங்க முறுக்கு செய்வேன், அதுதான் எங்களுடைய தொழிலுடைய அடையாளம், அதே மாதிரி நான் உசிலம்பட்டியிலேருந்து வந்திருக்கேன், இப்போ எனக்கு இந்த சான்ஸ் கிடச்சிச்சின்னா ஃப்யூச்சரில் உசிலம்பட்டியில் நிறைய பெண்கள் வெளியே வர்றதுக்கு இது ஒரு முக்கிய காரணமாக இருக்கும்
அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவங்களுடைய பயணத்துக்கு அவங்களுடைய கணவருடைய சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் ஸ்டேஜில் வந்து வெளிப்படுத்தியிருந்தாங்க. கடைசியாக வந்து செலக்ட் ஆனதுக்கப்புறம் ஜட்ஜஸுக்கு இவங்க கையாலேயே வந்து முறுக்கு செஞ்சு கொடுத்து ரொம்ப சந்தோஷமாக வந்து அடுத்த கட்ட தேர்வுக்கு தேர்வாகி போயிட்டாங்க. அடுத்ததாக செலக்ட் ஆன நபர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ரஞ்சித் குமார். இவர் வந்து ரொம்ப ஸ்போர்ட்டிவாக ஜாலியாக வந்து எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருந்தார். அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஜட்ஜஸ் வந்து இவரை பேச விடாமல் கேள்வி கேட்டே இருந்ததுனால கடுப்பாகி வெளியே போகிறதுக்கே முடிவு பண்ணி வெளியே போயிட்டார். அதுக்கப்புறமா திருப்பியும் அவருக்கு கூப்பிட்டு நீங்கள் பிக் பாஸுக்கு எதுக்கு வரணும், என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டதுக்கப்புறமா அவர் வந்து நடுவர்களில் கவர்ற வகையில் சில பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணார். தலைகீழ நடந்து காமிச்சார். அதே சமயத்தில் வந்து தலைகீழ படித்து காமிச்சார். அதுக்கப்புறமா ரேப்பர்னு சொல்லிட்டு ஒரு சினிமா பாட்டை பாடி ஜட்ஜஸ் எல்லாம் அவரை கலாய்ச்சி, அதுக்கப்புறம் இவர் வந்து அவருடைய மதுரை பாணியில் வந்து ஜட்ஜஸ் எல்லாம் கலாய்ச்சி ஒரு மாதிரி ஜாலியாக வைப் பண்ணிட்டு போயிட்டு இருந்தார். அதுக்கப்புறமா இவரை வந்து டைரெக்டாக அடுத்த ரவுண்டுக்கு வந்து குவாலிஃபை பண்ணிட்டாங்க ஜட்ஜஸ். இன்றைக்கான எபிசோட் 5ல் 3ஆவதாக டேரக்டர்ஸ் குவாலிஃபை ஆனது யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஆஷா. இவங்க வந்து பார்க்குறதுக்கு தோற்றத்தில் குண்டாக இருந்தாலும் கூட இவங்க தான் குண்டாக இருக்கிறது ஒரு பெரிய விஷயமாகவே எடுத்துக்கல. இவங்களுக்கு ஜட்ஜஸ் கொடுத்த எல்லா விவாத கொஷினுக்கும் இவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவும் தைரியமாகவும் போல்டாகவும் பதில் சொல்லியிருந்தாங்க. தான் குண்டாக இருக்கிறதுனால வாழ்க்கையில் என்னென்ன கஷ்டங்கள் பட்டேன், எந்த மாதிரியான அவமானங்கள் இருந்துச்சு, நான் எந்த அளவுக்கு வந்து ஹர்ட் ஆனேன், அதிலேருந்து எப்படி மீண்டு வந்தேன், நான் வந்து பிக் பாஸுக்கு வந்தேன்னா என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழும், நான் பிக் பாஸுக்கு வரத்துக்கான முக்கிய காரணமே என்ன மாதிரி இருக்கக்கூடிய பல நபர்களுக்கு நான் வந்து ஒரு முன்னுதாரணமாக இருப்பேன், இப்படி குண்டாக இருக்கவங்களாலேயும் எல்லாத்தையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறத இந்த ஷோ மூலயமா மக்களுக்கு கொண்டு சேர்க்கறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படிங்கிற தன்னுடைய கருத்தை ஆணித்தரமாக பதிய வச்சோனாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி என்னுடைய ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, பொதுவாகவே ஒருத்தவங்களுடைய உடல் தோற்றத்தை வச்சு ஜட்ஜ் பண்ணுறது ரொம்பவுமே தப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா குண்டாக இருக்கிறதுனால அவங்களுக்கு திறமை இல்லை அப்படின்னலாம் கிடையாது. அதே மாதிரி உடல் தோற்றமை வச்சு ஒருத்தவங்களை ஜட்ஜ் பண்ணுறது அழகு இல்லை அப்படின்னு நினைக்கிற ஒருத்தவங்களுடைய மனசு எப்படி இருக்குது, அவங்க மற்றவங்கக்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க, அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறது தான் அழகு. அதனால் யாரையுமே வந்து அவங்களுடைய உடல் தோற்றத்தை வச்சோ இல்லைன்னா அவங்களுடைய கலரை வச்சோ புண்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கேவலமான செயல். அதனால் முடிஞ்ச வரைக்கும் யாரையுமே வந்து அவங்களுடைய உடல் தோற்றத்தை வச்சோ இல்லைன்னா கலரை வச்சோ வந்து ஜட்ஜ் பண்ணாதீங்க. அவங்களுக்குன்னு ஒரு தனி டேலண்ட் இருக்கும். அந்த டேலண்ட்டுக்கு வழி விட்டிங்கன்னா மட்டுமே போதும். அவங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருப்பாங்க. இன்றைக்கு ஷோ மூலயமா இந்த அக்காவுக்கு வந்து ஒரு ரெக்கக்னைசேஷன் கிடச்சிச்சின்னா ஃப்யூச்சரில் இவங்கள மாதிரியே இருக்கக்கூடிய பல பேருக்கு வந்து இது ஒரு தன்னம்பிக்கையாக இருக்கும். நம்மளும் வெளியில் வந்து எல்லாத்தையும் சாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டும் வரும். இந்த இனிஷியேட்டிவை வந்து இந்த சேனல் வந்து எடுத்திருக்காங்க. அதுக்கே வந்து பாராட்டணும். இன்றைக்கான வீடியோவில் யார் வந்து ஸ்பாட் குவாலிஃபைட் ஆனாங்க, யாருனால வந்து ஒரு எதிர்பாராத ட்விஸ்ட் நடந்துச்சு அப்படிங்கிறத முழுசாக பார்த்தோம். அடுத்த வீடியோவில் யாரெல்லாம் வந்து ஸ்பாட் எலிமினேட் ஆகியிருக்காங்க, அதே சமயத்தில் யாரெல்லாம் காத்திருப்பு பட்டியலில் இருக்காங்க அப்படிங்கிற தகவலை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்க வேண்டியது தான். அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா என்னுடைய சேனலில் வர எல்லா வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். அடுத்த ஒரு நியூஸ் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது RSV ராக்கர்ஸ் யூடியூப் சேனல். டாட்டா பை.